Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th Maths Chapter 1 Set Languageல Example 1.19 and 1.20 பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 1.19ல பாருங்க, கொஸ்டின் படிக்கிறேன். If A equal to என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா BEFG and B equal to CEGH சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Then verify the commutative property of union of sets and intersection of sets கொடுத்துருக்காங்க. ஓகேவா? So union of sets and intersection of sets கொடுத்திருக்காங்க இல்லையா? So first commutative property அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? commutative property அப்படின்னா ஜஸ்ட் ஒண்ணுமே கிடையாது, இந்த மாதிரி A B ன்னு சொல்லி ரெண்டு செட் இருக்கும். ஓகேவா? அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. ஓகே, இதுதான் commutative property. இப்போ ஈக்குவலா வரணும் இது ரெண்டுமே. ஸோ இது வந்து யூனியன் ஆஃப் செட்ஸோட ஃபார்முலா. ஓகேவா? இது என்னதோட ஃபார்முலா? யூனியன் ஆஃப் செட்ஸோட ஃபார்முலா. இது வந்து intersection of sets உடைய ஃபார்முலா. ஓகேவா? சாரி, ஓகேவா? சரி, இது intersection of sets ஓட ஃபார்முலா. இங்க ரெண்டு intersection இருக்கும். ஜஸ்ட் இத நேரா எழுதிருக்காங்க, இது ஆப்போசிட்டா திருப்பி எழுதிருக்காங்க. சரியா? A union B is equal to B union A and அதே மாதிரி A intersection B should equal to B intersection A. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலால நம்ம இங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். நம்ம கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? A வந்து A வந்து BEFG கொடுத்திருக்காங்க and B என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா CEGH ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம யூனியன் ஆஃப் செட்ஸோட ஃபார்முலா பக்கத்துல எழுதிக்கோங்க. இப்போ A union B should equal to B union A. ஓகேவா? இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் ரெண்டு என்னதான் வரும், செட்ஸ் மட்டும் தான் வரும். இதே மூணு செட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்மேட் வேற. சம் ஆஃப் த சம்ஸ்ல ஓகே, ஏதோ ரெண்டு மூணு சம்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, சம்ஸ்ல ஃபார்முலா கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க வந்து அந்த ஃபார்மேட் எழுதி போடணும். ஓகேவா? ஸோ A union B is equal to B union A, இதோட ஃபார்முலா. இது இன்டர்செக்ஷனுக்கு A intersection B should equal to B intersection A. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்போ யூனியன் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். union of sets equal to என்னது, A union B is equal to B union A. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது LHS னு வெச்சுக்கலாம், இதே RHS னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ LHS ஒர்க் அவுட் பண்ணலாம். equal to A union B. ஓகேவா? இப்போ A ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். A ஓடது என்ன? BEFG A ஓட வேல்யூ. யூனியன் B ஓட வேல்யூ சொல்லுங்க. CEGH என்னது? B னுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ யூனியன்னா சோ ரெண்டு எலிமெண்ட்ஸ் சேமா இருக்கு, EG சோ ரெண்டு செட்லயும் சேமா இருக்கு. அது என்ன பண்ணா போதும், ஒரு டைம் எழுதுனா போதும் இல்லையா? இப்போ BEFGCH. ஓகேவா? சோ ஜஸ்ட் அதைய ஒரு டைம் எழுதுனா போதும். ஓகேவா? இதைய ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கோங்க. இப்போ RHS போடலாம். என்னது? B union A. ஓகேவா? B ஓட வேல்யூ சொல்லுங்க. CEGH. ஓகேவா? யூனியன் BEFGங்கிறது A னுடைய வேல்யூ. ஓகேவா? இங்க E இருக்கு, சேம் EGG. ஓகேவா? சோ யூனியன்ங்கறப்போ எல்லா வேல்யூமே எழுதணும். செட்ஸ்க்குள்ள ஒரே வேல்யூ மறுபடியும் வர வேண்டாங்கறதுக்காக என்ன பண்றோம், ஜஸ்ட் அத ஒன் டைம் மட்டும் எழுதுறோம் இல்லையா? இப்போ CEGH BF. ஓகேவா? சோ இது வந்து ஈக்குவேஷன் 2. therefore இங்க பாருங்க ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும், அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறத பார்க்க வேண்டாம். ஓகேவா? செட்டுக்குள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே எப்படி இருக்கு, சேமா தான் இருக்கு. ஓகேவா? சோ therefore A union B is equal to B union A is verified ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேல ஈக்குவேஷன் 1 2 போட்டுருக்கோம் இல்லையா? சோ அதுவும் என்ன எழுதிக்கோங்க, or. ஓகே, from the equation 1 and 2 it is verified that. ஓகேவா? it is verified that A union B is equal to B union A. சோ இப்படி எழுதுனால என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஓகேவா? சோ செகண்ட் பார்க்கலாம். intersection of sets இல்லையா? intersection of sets.
அப்போ இன்டர்செக்ஷன்ஸ் ஃபார்முலா என்ன? A intersection B should equal to B intersection A. ஓகேவா? சோ எப்பயும் போல இது LHS னு வெச்சுக்கலாம், இது வந்து RHS னு வெச்சுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப LHS வொர்க் அவுட் பண்ணலாம். A intersection B. ஓகேவா? இப்போ A intersection B ல இப்போ A ஓட வேல்யூ சொல்லுங்க. BEFG intersection CEGH. ஓகேவா? பாருங்க EG சேமா இருக்கு. இன்டர்செக்ஷனா எந்த வேல்யூ ரெண்டு எலிமெண்ட்லயும், ஓகே, சோ ரெண்டு செட்லயும் எந்த எலிமெண்ட் சேமா இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணுவோம், எழுதுவோம் இல்லையா? சோ அது எழுதியாச்சு. இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி 1 2 போட்டோம் இல்லையா, மறுபடியும் அதே வர வேணாங்கக்கா நான் 3 போட்டிருக்கேன். சோ நீங்களும் 3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் A. ஓகேவா? சோ இப்போ B ஓட வேல்யூ பாருங்க, CEGHங்கிறது என்னது? B ஓட வேல்யூ. இன்டர்செக்ஷன் BEFGங்கிறது என்னோட வேல்யூ? A னுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இங்க E இருக்கு, G இருக்கு, E இருக்கு, G இருக்கு. சோ சேமா இருக்க எலிமெண்ட் மட்டும் எழுதுனா போதும் இன்டர்செக்ஷன்ல. இது ஈக்குவேஷன் 4. ஓகேவா? சோ எழுதிக்கோங்க. சோ இங்கேயும் EG சேமா இருக்கு, இங்கேயும் EG சேமா இருக்கு. ஓகேவா? அப்போ from the equation 3 and 4, ஓகேவா, it is verified that A intersection B is equal to B intersection A. ஓகேவா? சோ 3 4ல இருந்து எது என்ன ஆயிடுச்சு? ஈக்குவல்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி எழுதுறோம். ஓகேவா? இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். இதுல ஜஸ்ட் ரெண்டு என்னதான் இருக்கும்? செட்ஸ் மட்டும் தான் இருக்கும். A B தான் இருக்கும். ஒன்னு யூனியனுக்கு போடுவோம், இன்னொன்னு இன்டர்செக்ஷனுக்கு போடுவோம். ஓகேவா? ஜஸ்ட் A யூனியன் B அண்ட் B யூனியன் A எழுதுவோம், இல்ல A இன்டர்செக்ஷன் B அல்லது B இன்டர்செக்ஷன் Aக்கு எழுதுவோம். ஓகேவா? சோ இதுல வேற எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் யூனியனா இன்டர்செக்ஷனா ரெண்டே செட்டு தான். ஓகேவா? இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 1.20 பார்க்கலாம். क्वेश्चन படிக்கிறேன். if A equal to -1/2 0 1/4 3/4 2 கொடுத்திருக்காங்க. B என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 0 1/4 3/4 2 5/2 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஜஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கு, நீங்க வந்து மல்டிப்ளை ஆர் டிவைட்லாம் பண்ண போறது கிடையாது. சரியா? எது சேமா இருக்கு எது நாட் சேமா இருக்குங்கறத பார்த்து எழுத போறீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? C வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா -1/2 1/4 1 2 5/2. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து ABC னுடைய வேல்யூ. ஓகே, வெரிஃபை தட் A இன்டர்செக்ஷன் B intersection C is equal to A intersection B intersection C ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இதுல வந்து மொத்தம் 3 செட்ஸ் இருக்கும். ஓகே, A B C ன்னு மொத்தம் 3 செட்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப யூனியனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A யூனியன் B யூனியன் C. இங்க பாருங்க, இங்க 2 பிராக்கெட் இருக்கு. ஓகேவா? இதுங்க ஃபர்ஸ்ட் 2 பிராக்கெட் இருக்கு. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எல்லாமே யூனியன் தான், எல்லாத்தையும் யூனியன் போட்டு எழுதிக்கோங்க. இங்க லாஸ்ட் 2 இதுக்கு பிராக்கெட் போடுங்க, இங்க ஃபர்ஸ்ட் 2 இதுக்கு பிராக்கெட் போட்டா போதும். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் எல்லாமே இன்டர்செக்ஷன்ல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2க்கு பிராக்கெட் போட்டா இங்க, லாஸ்ட் 2க்கு பிராக்கெட் போட்டா இங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சோ இன்டர்செக்ஷன்னா இவ்வளவுதான். புரிஞ்சு தானே? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில மொத்தம் 3 செட்ஸ் இருக்கும். எல்லாமே யூனியன் தான், யூனியன் போடும்போது எல்லாமே இன்டர்செக்ஷன் தான், இன்டர்செக்ஷன் எழுதும் போது. ஓகேவா? ஜஸ்ட் பிராக்கெட் மட்டும் நம்ம கரெக்டா போட்டா போதும். ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, A intersection B intersection C and A intersection B intersection C. இங்க ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, ஆனா உங்களுக்கு எக்ஸசைஸ் என்ன பண்ண மாட்டாங்க, ஃபார்முலா கொடுக்க மாட்டாங்க. சோ நீங்க எக்ஸசைஸ்ல ஃபார்முலா என்ன பண்ணிதான் ஆகணும், நீங்களே படிச்சு போட்டுதான் ஆகணும். ஓகேவா? அதனால கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க, மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகே, சோ கிவன் தெரியும், ABCன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? நான் டைரக்டா இது LHS RHS எழுதுறேன். LHS இது வந்து RHS னு வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் LHS வொர்க் அவுட் பண்ணிடலாம். LHS ஈக்குவல் டு என்னது, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இல்லையா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ B இன்டர்செக்ஷன் C ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். B யோட வேல்யூ பாருங்க, 0 1/4 3/4 2 5/2. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. C யோட வேல்யூ சொல்லுங்க, -1/2 1/4 எனக்கு இடம்லாம் நான் கீழே எழுதுறேன், 1 2 5/2.
ஓகேவா? சோ எது சேமா இருக்கோ அது மட்டும் என்ன பண்ணா போதும், இன்டர்செக்ஷன்ல எழுதுனா போதும் இல்லையா? சோ 1/4 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. வேற இருக்கா? 5/2 இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் 2. ஓகேவா? சோ இப்ப ரவுண்ட் பண்ணிருக்க வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணா போதும், எழுதுனா போதும். பாருங்க 1/4, 2, 5/2. சோ இதான் காமனா இருக்க என்னது எலிமெண்ட்ஸ் ரெண்டு செட்லயுமே. நெக்ஸ்ட் இது ஃபுல்லா சால்வ் பண்ணலாம். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா? இப்போ A ஓட வேல்யூ பாருங்க என்னென்ன இருக்கு, -1/2, 0, 1/4, 3/4, 2. ஓகேவா? சோ இன்டர்செக்ஷனுக்கு இங்க வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை மட்டும் எழுதுங்க. இன்டர்செக்ஷன் 1/4, 2, 5/2. ஓகேவா? இப்போ இது ரெண்டுல எது இன்டர்செக்ஷன் சேமா இருக்கோ அதை மட்டும் எழுதுனா போதும். ஓகே, சோ 1/4, 1/4, 2, 2, 5/2 இங்க எதுலயுமே இல்ல, அதனால நானும் என்ன பண்ணாங்க ரவுண்ட் பண்ணேன். சோ ஆன்சர் வந்து 1/4, 2. ஓகேவா? திஸ் வில் பி an equation 1. ஓகேவா? சோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C க்கு. ஓகேவா? இப்போ RHS போடலாம். ஓகேவா? பாருங்க RHS ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிடலாம். இப்போ A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு A ஓட வேல்யூ பாருங்க -1/2, 0, 1/4, 3/4, 2. ஓகேவா? சோ இன்டர்செக்ஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் B ஓட வேல்யூ எழுதலாம். ஓகேவா? B ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 0, 1/4, 3/4, 2, 5/2. ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இப்போ இதுல எது இன்டர்செக்ஷன் என்ன காமனா இருக்கிறது மட்டும் எழுதுனா போதும். என்ன இருக்கு, 0 இருக்கு. 0, 1/4, 1/4, 3/4 இருக்கு, 3/4, 2 இருக்கு, 2வும் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இங்க 4 வேல்யூ சேமா இருக்கு. 0, 1/4, 3/4, 2. ஓகேவா? இப்போ பாருங்க A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா? இப்போ A இன்டர்செக்ஷனோட வேல்யூ என்னன்னு பாருங்க 0, 1/4, 3/4, 2ங்கிறது A இன்டர்செக்ஷன் B ஓட வேல்யூ. இன்டர்செக்ஷன் போட்டு C ஓட வேல்யூ சொல்லுங்க என்ன இருக்குன்னு, -1/2, 1/4, 1, 2, 5/2. ஓகேவா? சோ இது நெக்ஸ்ட் C னுடைய வேல்யூ இல்லையா? இப்ப பாருங்க இதுலயும் 1/4 இருக்கு, 1/4 இருக்கு. ஓகேவா? 2 இருக்கு, 2 இருக்கு. சோ வேற எதுவுமே இன்னும் சேமா இல்ல. ஆன்சர் எழுதுங்க 1/4, 2 தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? திஸ் வில் பி an equation 2. பாருங்க ஈக்குவேஷன் 1லயே 1/4, 2 இருக்கு, ஈக்குவேஷன் 2லயே 1/4, 2 இருக்கு இல்லையா? அப்போ இது என்னதான் ஈக்குவல்ங்கிறது வெரிஃபைடு தான். ஓகேவா? சோ எழுதிடலாமா, from 1 and 2. ஓகேவா? it is verified that A intersection B intersection C is equal to A intersection B intersection C. ஓகேவா? சோ இது வந்து என்னது ஈக்குவல்னு எழுதிருக்கோம். ஜஸ்ட் பிராக்கெட் மட்டும் கரெக்டா போட்டா என்னதான் இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா வெறும் 2 செட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 செட்ஸ் இருக்கும். சோ சிம்பிள் மட்டும் என்ன பண்ணா போதும், நீங்க கரெக்டா போட்டா போதும். ஓகேவா? சோ வேற எதுவுமே இதுக்குள்ள இல்ல. சோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சிந்து அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஓகே, தேங்க்யூ.